ஆன்மீக பாதையில் இன்று கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு பற்றியும் கிருஷ்ண ஜெயந்தி உருவான வரலாறு பற்றியும் பார்க்கலாம். தேய்பிரை அஷ்டமியும் ரோஹி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவது கிருஷ்ண ஜெயந்தி. சிவன் சம்பந்தமான வழிபாட்டை பிரதானமாக கொண்டவர்கள் கோகுலாஷ்டமி என்றும், பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். இந்த தொகுப்பில் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய சில சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். மகாவிஷ்ணு எடுத்த 9வது அவதாரம் கிருஷ்ணவதாரம். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் உரியடி விழாதான் சிறப்புமிக்க விழா. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் இயல்பாக அமைந்த கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதை பகவத்கீதை மூலம் கிருஷ்ணர் உணர்த்தியுள்ளார். கிருஷ்ணர் தமிழ்நாட்டில் கண்ணன் என்றும் வட மாநிலங்களில் கண்ணையா என்றும் அழைக்கப்பட்டவர். கிருஷ்ணருக்கு கேசவன், கோவிந்தன், கோபாலன் ஆகிய பெயர்களும் உண்டு. கிருஷ்ணர் இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்ததால் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என்றும் சொல்வார்கள். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை, அவல், லட்டு, அப்பம், தட்டை, முள்ளுமுறுக்கு, வெண்ணெய், பால் திரட்டு, நாட்டு சர்க்கரை போன்றவர்களை படைத்து வழிபட வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தியை குழந்தையின் பாத சுவடுகளை தெருவிலிருந்து வீட்டுக்குள் வருவது போல வரைய வேண்டும். இதனால் கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். கிருஷ்ண ஜெயந்தியை கேரளாவில் அஷ்டமி ரோகிணி என்றழைக்கிறார்கள். கிருஷ்ணர் கோகுலத்தில் இளம் வயதில் கோபியர்களுடன் சேர்ந்து விளையாட்டுகளில் ஈடுபட்டதை ராசலீலா என்ற பெயரில் நாடகமாக நடத்தப்படுவது வட மாநிலங்களில் பழக்கத்தில் உள்ளது. கிருஷ்ணர் 3 வயது வரை கோகுலத்திலும், 3 வயது முதல் 6 வயது வரை பிருந்தாவனத்திலும், 7ஆம் வயது கோபியர்களுடனும், 8 முதல் 10 வயது வரை மதுராவிலும் வாழ்ந்தவர். கம்சனை வதம் செய்தபோது கிருஷ்ணருக்கு வயது 7. கிருஷ்ணர் பிறந்த வரலாறு பற்றி பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மதுராவில் அவனது பிறப்பு நிகழ்ந்தது. யாதவ சமூகத்தில் உக்ரசேனன் என்ற பெயர் கொண்ட முக்கியத்துவம் வாய்ந்த தலைவன் ஒருவன் இருந்தான். உக்ரசேனன் முதுமை பருவம் அடைந்து கொண்டிருந்த நிலையில் அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது என்பதில் இரக்கமற்ற பதவி நோக்கம் கொண்ட மகன் கம்சனால் அவனது தந்தையின் மரணம் வரை காத்திருக்க இயலவில்லை. அவன் தனது தந்தையே சிறைபிடித்துவிட்டு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அது மட்டுமல்லாமல் அவன் கிழக்கிலிருந்து ஆண்டு கொண்டிருந்த கருணையில்லாத ஒரு பேரரசனாகிய ஜராசந்தனுடன் தன்னை இணைத்து கொண்டான். ஜராசந்தனுக்கு அவன் அறிந்திருந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வெற்றி கொள்வது கனவாக இருந்தது. முழுக்க முழுக்க முரட்டுத்தனமான தாக்குதல் மூலம் அவனுடைய அதிகாரம் பெரும் வேகத்தில் வளர்ந்து கொண்டிருந்தது. கம்சன் அவருடன் கூட்டணி வைத்து கொண்டான். ஏன்னா அந்த நேரத்தில் ஆற்றலுடன் இருப்பதற்கு அது ஒன்றுதான் வழியாக இருந்தது. கம்சனின் சகோதரி தேவகி மற்றொரு யாதவகுல தலைவன் வசுதேவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டாள். திருமணம் முடிந்தவுடன் புதுமண தம்பதியரை கம்சன் தனது தேரில் அமர்த்தி அவனே துயரேட்டு கொண்டிருந்த போது ஒரு அசரீரி வாக்கு ஒலித்தது. விண்ணிலிருந்து எழுந்த அந்த குரல் கூறியது, ஓ கம்சனே, உன் சகோதரியின் திருமணம் முடிந்து மிகவும் மகிழ்ச்சியாக நீ அவளுக்கு தேரோட்டி கொண்டிருக்கிற. உனது இந்த சகோதரிக்கு பிறக்கும் 8வது குழந்தை உன்னை வதம் செய்யும். அதுவே உன் முடிவாக இருக்கும். சட்டென்று கம்சன் மூர்க்கமடைந்தான். ஓ, இவளின் 8வது குழந்தை வந்து என்னை கொல்லப் போகிறதா? நான் இவளை இப்போதே கொல்லப் போகிறேன். அவள் தன் 8வது குழந்தை எப்படி பெறுவாள் என்று பார்ப்போம் என்றவாறு தன்னுடைய வாளை உருவி அந்த இடத்திலேயே அவனது உடன் பிறந்த சகோதரின் தலையை சீவிலே எத்தனித்தான். மணமகன் வசுதேவர் கம்சனிடம் இறைஞ்சினார். தயவு செய்து அவளை வாழ்வதற்கு அனுமதி. நீ எப்படி இதை செய்ய முடியும்? அவள் உனது சகோதரி. அது மட்டுமன்றி நாங்கள் இப்போதுதான் திருமணம் செய்துள்ளோம். உன்னால் அவளை எப்படி வெட்ட முடியும்? இவளின் 8வது குழந்தை என்னை கொல்லப் போகிறது. அப்படிப்பட்ட எதையும் நான் நிகழவிடப் போவதில்லை என்றான் கம்சன். ஆகவே வசுதேவர் ஒரு உடன்படிக்கை வழங்கினார். நான் எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடம் கொடுத்து விடுவேன். நீ அந்த சிசுக்களை கொன்றுவிடலாம். ஆனால் இப்போது தயவுசெய்து என் மனைவியை கொல்லாதே என்றார். ஆனால் கம்சன் அவனது உயிர் மற்றும் பாதுகாப்பு குறித்து அதீத கவலையில் தனது சகோதரி மற்றும் அவளது கணவனை ஒரு விதமான வீட்டுக்காவலில் வைத்து சிறைப்படுத்துவதன் மூலம் அவர்கள் எப்போதும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டனர். 1வது குழந்தை பிறந்ததும் காவலாளிகள் கம்சனுக்கு தெரிவித்தனர். அவன் வந்தபோது தேவகியும் வசுதேவரும் அழுது வேண்டினர். 8வது குழந்தைதானே உன்னை கொல்லப் போகிறது என்று கூறுகிறாய். இந்த குழந்தையை கொல்லாதே, கம்சன் கூறினான். நான் எதற்கும் வாய்ப்பளிக்க விரும்பவில்லை. அவன் குழந்தையை எடுத்து அதன் கால்களை பிடித்து ஓங்கி பாறையில் மோதினான். ஒவ்வொரு முறை குழந்தை பிறந்தபோதும் பெற்றோர்கள் பல வழிகளிலும் கம்சனை கெஞ்சினர். ஆனால் அவன் ஒரு குழந்தையையும் விடவில்லை.
6 பச்சிளம் சிசுக்கள் இந்த விதமாகவே கொல்லப்பட்டன. தேவகியும் வசுதேவரும் கம்சனின் நடத்தைகளில் மிகவும் மனம் நொந்தனர். இந்த ராஜாங்கத்தில் இருந்த மக்கள் கம்சனை குறித்து மிகவும் அச்சத்தில் இருந்தனர். காலம் செல்ல செல்ல யாருடனாவது எப்போதும் போரில் ஈடுபட்டு கொண்டும் தங்கையின் பச்சிளம் சிசுக்களை கொன்று கொண்டும் முற்றிலும் கொடூரமான இந்த அரசனின் மற்ற வழிகளினாலும் அவர்கள் மனம் உடைந்திருந்தனர். மெதுவாக அரண்மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்படத் தொடங்கின. ஆகவே 7வது குழந்தை பிறந்தபோது வசுதேவர் எப்படியோ அதை வெளியில் கடத்திச் சென்று வேறெங்கேயோ அவர் கண்டெடுத்த ஒரு உயிரற்ற குழந்தைக்கு பதிலாக மாற்றிவிட்டார். இந்த 7வது குழந்தை யமுனை ஆற்றை கடத்திச் செல்லப்பட்டு வசுதேவரின் மற்றொரு மனைவியாகிய ரோகிணியிடம் கொடுக்கப்பட்டது. இந்த குழந்தையின் பெயர் பலராமன். அவன் வளர வளர பெரும் பலசாலியாகியதுடன் அவனது வலிமை மற்றும் அவன் செய்த சாதனைகளை பற்றியும் எண்ணற்ற பல கதைகள் உண்டு. கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணருடைய பிறப்பு. 8வது குழந்தை பிறக்க இருந்தபோது கம்சன் உண்மையாகவே பதற்றமடைந்தான். இத்தனை நாட்களாக அவர் இருவரும் வீட்டுக்காவலில் கீழ் இருந்து கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது கம்சன் வசுதேவருக்கு சங்கிலியிட்டதுடன் தேவகியையும் சிறையில் அடைத்தான். ஏதாவது அசம்பாவிதம் நிகழக்கூடும் என்பதால் கம்சன் சிறைக்குள் நுழைவதற்கு யாரையும் அனுமதிக்கவில்லை. அவனுடைய நம்பிக்கைக்கு உகந்த பணிப்பெண் உறவுக்கார பெண்ணொருத்தி பூதனை என்ற பெயர் கொண்டவளை மருத்துவச்சியாக நியமித்தான். அவள் கண்காணிப்புக்காக நிறுத்தப்பட்டாள். குழந்தை பிறந்த கணமே கம்சனிடம் குழந்தையை கொல்வதற்காக ஒப்படைக்க வேண்டும் என்பது திட்டம். பிரசவ வலி அவ்வப்போது வந்து போனது. பூதனை காத்து கிடந்தாள். பிரசவம் நிகழவில்லை. இரவானதும் அவள் ஒரு சில நிமிடங்கள் தனது வீட்டுக்கு செல்வதற்காக வெளியில் சென்றாள். ஆனால் அவளது வீட்டை அடைந்தவுடன் திடீரென்று ஒரு பெருமழை ஆரம்பித்து விட்டதுடன் வீதியெங்கும் வெள்ளத்தில் மிதந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் போதனையால் சிறைக்கு செல்ல முடியவில்லை. அப்போதுதான் அந்த அமாவாசையை அடுத்து 8வது நாளில் கொட்டும் மழை மற்றும் பலத்த இடிகளுக்கு மத்தியில் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தவுடன் மற்றும் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சிறையின் கதவுகள் தாமாகவே திறந்து கொண்டன. எல்லா காவலாளிகளுமே உறக்கத்தில் ஆழ்ந்தனர். சங்கிலிகள் உடைந்து போயின. வசுதேவருக்கு இது ஒரு தெய்வீக தலையீடு என்று சட்டென்று புரிந்தது. அவர் புத்தம் புது சிசுவை கையிலேந்தி கொண்டு உள்ளுணர்வின் வழிகாட்டுதலுடன் யமுனை நதிக்கு நடந்தார். அந்த இடம் முழுவதுமே வெள்ளமாக இருந்த போதிலும் அவரை ஆச்சரியமூட்டும் வகையில் ஆற்றின் குறுக்கே ஆழமில்லாத பகுதியானது வெளியில் தெரிந்ததால் அவரால் சிரமமில்லாமல் நடக்க முடிந்தது. அவர் நதியை கடந்து சென்று நந்தன் மற்றும் அவனது மனைவி யசோதாவின் வீட்டுக்கு சென்றார். அப்போதுதான் யசோதா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவளுக்கு பிரசவம் கடினமாக இருந்ததால் நினைவிழந்த நிலையில் இருந்தாள். வசுதேவர் பெண் குழந்தையின் இடத்தில் கிருஷ்ணரை கிடத்திவிட்டு பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு மீண்டும் திரும்பினார். சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டார். தனது தாய் மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார். பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணன்தான். தேரோட்டியாக வந்த கண்ணன் தான் பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார். தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள் தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத்கீதையாக உள்ளது. கடைசி காலத்தில் வேடன் ஒருவன் எய்த அம்பு காலில் தைக்க பூலோகத்தில் கண்ணன் அவதாரத்தை முடித்து மீண்டும் வைகுண்டம் சென்ற புராணங்கள் கூறுகிறது. கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர். அதனால்தான் இவரை கண்ணா, முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கிறோம். கண்ணனைப் போல காப்பவன் என்றும், முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்புகிறோம். நாமும் கிருஷ்ணரை வழிபட்டு அனைத்து சகல நலன்களும் பெறுவோம்.